உண்மையிலே சொல்கிறேங்க, ஊழியம்னா இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகிடுச்சு. ஊழியம்னா என்னென்னா கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறதாங்க ஊழியம். அந்த நாட்களில் நான் சென்னையில் பைக் ஓட்டிகிட்டு போவேன். அநேக நாட்கள் பைக் ஓட்டும் பொழுது அழுதுகனே ஓட்டுவேன் நான். ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு பாரம் மனசை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். ஓட்டிட்டு போகும்போது சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்குறோம், ஐயோ நரகத்துக்கு போகிறானே, இவங்களை நான் நரகத்தில் பார்க்குறேன். அந்த ஒரு பாரம் கர்த்தர் கொடுப்பாரு. அநேக நாட்கள் பைக்கை ஓட்டும் போது அப்படியே அழுதுகிட்டே ஓட்டுவேன் நான். அந்த ஊழியத்தில் வந்து பெரிய பிரசங்கம் பண்ண தெரியாது எனக்கு, ஆனால் கர்த்தர் என்ன ஒரு ஆத்ம பாரத்தினால நிறைச்சாருங்க அந்த நாட்கள். அப்படி தான் இந்த பார்க் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தேன். அப்படியே அழுதுகிட்டே போகிறேன். ஒரு நாள் ஒரு பார்க் முன்னாடி நின்று அழுகுறேன். கர்த்தர் சொன்னார், உள்ளே போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அப்படி தான் என்னுடைய ஊழியம், என் சுவிசேஷ ஊழியம் அப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ அன்பானவர்களே, இந்த சின்ன யாராலையும் பாராட்டப்படாத அற்பமாக எண்ணப்படுகிற எந்த ஒரு லைம்லைட்லையும் இல்லாத ஊழியம் இந்த ஊழியம். ஆனால் மனுஷர் பார்வையில் ரொம்ப அற்பமாக இருக்கிறது, கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப வெளியேறப்பட்டதாக இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஊழியம்னா மேடை வரணும், மைக்கு, பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, மைக் இருந்தால் தான் ஊழியம். இல்லைங்க, எங்கும் ஆத்துமாக்கள் அடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மாத்திரம் அந்த பாரத்தினால உங்களையும் அணியை நிரப்பிட்டாருன்னா நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. அந்த பாரம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதை இழந்துடவே கூடாதுங்க. அந்த ஆத்ம பாரத்தை இழந்துட்டா ஊழியன்றது ஒரு இதில் போட்டிருக்காங்க பாருங்க, பாட்டு புத்தகத்தில் பின்னாடி போட்டிருக்காங்க, படிச்சு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்காங்க? படிக்காம சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு வந்து என்னவாயிடுமா? பிழைப்பாயிடும். பாரம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் அழைப்பு இல்லை, அதுக்கு பேர் என்னது? பிழைப்பு. ஆனால் பாரம் இருந்ததுன்னா அழைச்சவர்.